மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியராஜன், மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். இது குறித்தான விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். குறிப்பாக இந்த கர்நாடக அரசால் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை தொடர்பாக பூஜை நிகழ்வை தொடர்ந்து தற்போது இந்த கடிதம் என்பது எழுதப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் காவிரி நடுவர் நீதிமன்றத்தின் இறுதி ஆணையையும் அப்பட்டமாக மீறும் வகையில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது நீர்த்தேக்கத்திற்கான பூமி பூஜை நடைபெறுவதற்கு கர்நாடக அரசு அறிவித்துள்ளதை கனிவான கவனத்திற்கு கொண்டு வர விரும்புவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மாண்புமிகு கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் இது தொடர்பாக பொதுவெளியில் தெரிவித்திருப்பது தங்கள் வாழ்வாதாரத்திற்காக காவிரி ஆற்றையே நம்பியிருக்கும் தமிழ்நாட்டின் லட்சக்கணக்கான விவசாயிகளிடையே மிகுந்த கவலையை ஏற்படுத்தியுள்ளது என்றும் தெரிவித்தார். காவிரி நதிநீர் பிரச்சனை என்பது மிகவும் முக்கியமானது ஒன்றாகும் என்றும் இப்பிரச்சனைக்கு சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேல் நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பின்னரே தீர்வு காணப்பட்டது என்பது மாண்புமிகு பிரதமர் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். 16/2/2018 அன்று மாண்புமிகு உச்சநீதிமன்றம் வழங்கிய வருகிறது என்றும் திட்டம் காவிரி நடுவர் மன்றம் அனுமதித்த திட்டங்களின் பட்டியலில் இடம்பெறவில்லை என்றும் இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தில் விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் காவிரி படுகையானது நீர் பற்றாக்குறை உள்ள படுகை என்பதை கருத்தில் கொண்டு 50% நம்பகத்தன்மை அடிப்படையில் கிடைக்கக்கூடிய நீர் ஏற்கனவே சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதால் கூடுதல் நீரை பயன்படுத்துவதற்கோ அல்லது புதிய பெரிய நீர்த்தேக்கத்தை உருவாக்குவதற்கோ எவ்வித வாய்ப்பும் இல்லை என்பதாலும் 16/2/2018 தேதியிட்ட உறுதி செய்யப்பட்ட தீர்ப்பாயத்தில் இறுதி தீர்ப்பில் குறிப்பாக அனுமதிக்கப்பட்டுள்ள திட்டங்களை தவிர்த்து காவிரி ஆறு அல்லது அதன் துணை நதிகளின் குறுக்கே வேறு ஏதேனும் ஒரு திட்டத்தை திட்டமிடுவது மேற்குறிப்பிட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தலையிடுவதற்கு சமமானதாகும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் மூலம் திருத்தப்பட்ட இறுதி தீர்ப்பின்படி தமிழ்நாட்டிற்கு உறுதி செய்யப்பட வேண்டிய நீர்வரத்துக்கான 3 கூறுகளின் ஒன்றான கட்டுப்பாடற்ற நீர்பிடிப்பு பகுதியில் இருந்து உருவாகும் நீர்வரத்தை தடுப்பதற்கும் கர்நாடக மாநிலம் முயன்று வருவதாக தமிழ்நாடு உறுதியாக கருதுகிறது என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். கர்நாடக தமிழ்நாடு எல்லையின் மிக அருகிலேயே 67.16 TMC கொள்ளளவு கொண்ட ஒரு புதிய மேகதாது திட்டத்தை முன்மொழிவதன் மூலம் கர்நாடக மாநிலம் முயற்சியை மேற்கொள்வதாக தமிழ்நாடு கருதுகிறது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 16/2/2018 தேதியிட்ட அந்த தீர்ப்பில் நீர்பிடிப்பு பகுதிகளின் மேல் பகுதியில் அமைந்துள்ள மாநிலமானது கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள மாநிலத்துக்கு திட்டமிட்ட நீர் விநியோகத்தை பாதிக்கும் வகையிலான எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்றே உச்சநீதிமன்றம் அறுதியிட்டு தீர்ப்பளித்துள்ளது என்பதால் கர்நாடக மாநிலம் ஒரு புதிய நீர்த்தேக்கத்தை கட்டுவதற்கு முன்மொழிந்துள்ள இச்செயலானது மேற்கூறிய உச்சநீதிமன்றத்தின் மீதான ஒரு தெளிவான மீறலாகவே அமையும் என்றும் முதலமைச்சர் அவருடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக கர்நாடக மாநிலம் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆய்வை மேற்கொள்வதற்கான ஆய்வு வரையறைகள் பெற முயன்றபோது சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றம் அமைச்சகத்தின் வல்லுநர் மதிப்பீட்டு குழுவானது 19/7/2019 அன்று நடைபெற்ற தனது கூட்டத்தில் இதில் மாநிலங்களுக்கு இடையிலான சிக்கல்கள் உள்ளதை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு இடையே ஒரு இணக்கமான தீர்வு எட்டப்பட வேண்டும் என்று கருத்து தெரிவித்தது. அக்கோரிக்கையை திருப்பி அனுப்பியது என்பதை கவனத்தில் கொண்டு வருவதாகவும் அந்த கடிதத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆய்வை மேற்கொள்வதற்கான ஆய்வு வரையறைகளை இதுவரை வழங்கக்கூட இல்லை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே மேகதாது திட்டப்பணிகளை முன்னெடுத்துச் செல்ல உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மட்டுமல்லாமல் தற்போது நடைமுறையில் உள்ள சுற்றுச்சூழல் சட்டங்களையும் அப்பட்டமாக மீறும் செயலாகும் என்றும் தனது கடிதத்தின் மூலமாக முதலமைச்சர் அவர்கள் பிரதமருக்கு எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இத்தகைய சூழலில் 16/2/2018 தேதியிட்ட தீர்ப்பை அதன் எழுத்துப்பூர்வ மற்றும் உள்ளார்ந்த உணர்வுகளுக்கு இணங்க செயல்படுத்தும் கடமையை கொண்ட மத்திய ஜல்சக்தி அமைச்சகமும் மற்றும் மத்திய நீர்வள ஆணையமும் தமிழ்நாடு அரசின் கோரிக்கைகளை பரிசீலிக்காமலேயே கர்நாடகாவின் மேகதாது திட்ட முன்மொழியை ஏற்று பரிசீலித்து வருவது வியப்பளிப்பதாக இருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். சூழலில் மேகதாது திட்ட முன்மொழிவின் விரிவான திட்ட அறிக்கையானது 5/2/2007 தேதியிட்ட காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணைக்கும் 16/2/2018 தேதியிட்ட மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கும் முரணாக அமைந்திருப்பதால் அத்திட்ட அறிக்கையை நிராகரிக்குமாறு மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் மற்றும் மத்திய நீர்வள ஆணையம் ஆகியவற்றில் தொடர்புடைய அலுவலர்களுக்கு அறிவுறுத்துமாறு கேட்டுக் கொள்வதாகவும் முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். காவிரி படுகையில் அமைந்துள்ள பல மாநிலங்களின் ஒப்புதலை பெறாமல் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எவ்வகையிலும் மீறக்கூடாது என்றும் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்துமாறு மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களை கேட்டுக் கொள்வதாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.